பகிர்ந்து கொள்ளப்படுகிற வாசனங்கள் எங்கள் புத்தியில் நாம் எல்லா வேலையிலும் அது தியானித்து அதுக்குண்டான காரியங்களை வாழ்க்கையை சொந்தமாக்கி அனுபவமாக்கி கொள்ளவும் உழவரோடு ஆய்வு தொடர்ந்து பலப்படுத்தும் ஆமென். ஒரே பாடல் பாடலாம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் நினைக்கிறேன் இல்லையா? தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாலனக்கு வேறென்ன வேண்டும்? பாலனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கால்களை கழுவியவர் சீடரின் கால்களை கழுவியவர் பாடலுக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமும் என்றவரே பரிவாக பரலோகில் இடமும் என்றவரே பரிவாக பாரு எனக்கு வேறென்ன வேண்டும்? புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலகெங்கும் கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறார்கள். நாம் ஏற்கனவே இந்த புனித வெள்ளி அப்படின்றது பஸ்காவை குறிக்கிறது. என்னென்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்று மரித்தார் அப்படிங்கிறத சொல்லி முதல் நாளே நம்ம அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆபிப் மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா. ஓகே, பஸ்கா ஆபிப் மாதம் 14ஆம் தேதி யூதர்களுடைய நாட்காட்டியில் இந்த 14ஆம் தேதி நாம் இன்றிலிருந்து -7 days தான் நடந்திருக்கு. ஓகே, சரி. பட் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த ஆபிப் மாதத்தில் வர்ற 14ஆம் தேதிக்கு அப்புறமா வர்ற முதல் வெள்ளிக்கிழமையில் ஒரு மெமோரியல் பண்ணுறாங்க. நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம், அவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு நியாயம் தீர்க்க வேண்டாம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போம். நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு வேணும், அவ்வளோதான். வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை தியானிக்கிறதுக்கு, வேதத்தை தியானித்தவங்க சொல்ற போதனைக்கு கேட்கறதுக்கு we should be ready always. அதனால இந்த நாளில் நாம இயேசு கிறிஸ்து மரணித்த அந்த வருடத்தில் அந்த வருடத்தில் பஸ்கா பண்டிகையின் போது இருந்த சூழ்நிலைகள் என்ன? அதாவது பேஷன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வாரத்தை. இந்த பேஷன் வீக்கை கொஞ்சமாக we will not go very detail. ஏன்னா டீட்டெயில்டாக போகணுன்னா ஒரு நாளும் ஒரு தனி பிரசங்கமாக பண்ணணும். ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் ஓரளவுக்கு ஓசுங்கா ஞாயிறிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இருக்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கும் நாளைக்கும், அது நாளைக்குள்ளே முடிக்க முடியும்னா ஞாயிறன்றும் நம்ம முடிச்சு we will complete that lesson. Okay, lesson completion will be only when இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது
எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியம் வரும் வரைக்கும். இப்போ 40 நாள் பஸ்கா முடிஞ்சு 40 நாளுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அது வரைக்கும் ஓகே டே வரைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் வந்து கழுதையின் மேல் பவனி வந்தார். அதை தான் ஓசன்னா ஞாயிறு என்று கொண்டாடுகிறார்கள் என்று. பெத்பகே பெத்தானியா அப்படின்ற 2 கிராமங்களுக்கு கர்த்தர் வருகிறார். மத்தேயு 21 அதிகாரம் முதல் வசனம் படிங்க. மத்தேயு 21 முதல் வசனம். இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், காதால கேட்டுக்கங்க. இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரத்தை அதிகமாக ரெக்கார்ட் பண்றது வந்து 4 காஸ்பல்ஸும். ஓகே, மத்தேயுல வந்து மொத்தம் 28 அதிகாரங்கள், 21 28, அதாவது 8 அதிகாரங்கள் கடைசி வாரத்துக்காக. மார்க் அதே போல, லூக்காலையும் அதே போல, யோவான்ல 12 அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரைக்கும், மொத்தமே 21 அதிகாரம் தான். 12 அதிகாரத்திலிருந்து கடைசி வாரம் தான். ஸோ அதிகமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டது காஸ்பல்ஸ்ல அப்படின்னா எந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வாரம் தான். இப்போ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஆண்டவர், ஆவியானவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார் கடைசி வாரத்துக்குன்றதை வந்து புரிஞ்சுக்கங்க. மற்ற 21 அதிகாரம் முதல் வசனம் மட்டும் படி. மற்ற 21:1 சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கும் வந்தபோது இஸ்ரவேலரான இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி. ஓகே, போதும். இங்க பெத்பகேயுக்கு அப்படின்னு இருக்கு, இங்க பெத்பகேயுக்கு அப்படின்னு இருக்கு. யோவான் 12 அதிகாரம். யோவான் 12:1 படிங்க. பாஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுந்தின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே இயேசு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் அப்படின்னா வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, 6வது நாள் இல்லையா? 6 நாளைக்கு முன்னே. யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா பஸ்கா பண்டிகைக்கு 6 நாள் முன்னேனா அந்த நாள் விட்டுட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டார் ஆண்டவர். சனிக்கிழமை அன்னைக்கு பெத்தானியாவும் பெத்பகேயும் நம்ம ஊர்ல சின்னோபுனூர், தொடோபுனூர் மாதிரி பக்கத்துல இருக்கிற கிராமங்கள். பெத்பகேன்னு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல பெத்தானியான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. ரெண்டுமே வந்து பக்கத்துல. பெத்பகே அப்படின்னா அத்தியின் வீடு அப்படின்னு அர்த்தம். அத்தியின் வீடு. பெத்பகே அப்படின்னா அத்தியின் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத் அனி அப்படின்னா என் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்தானி என் வீடு, அனி நான் அப்படின்னு அர்த்தம். பெத்னா என் வீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பெத் அனி பெத்பகேனா அத்தியின் வீடு அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த பெத்பகே பெத்தானியாவுக்கு கர்த்தர் வருகிறார். இதில் இருக்க கிராமத்துக்கு போங்க, கழுதை கட்டியிருக்கோம், யாரும் ஏறாத கழுதை கட்டியிருக்கோம், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஓகே, இது உழவு செய்கிறவர்களுக்கு இது ரொம்ப அழகா தெரியும். மாடை ஏர் பிடிப்பதற்கு முன்பாக பழக்குவார்கள், இல்லைன்னா அது கண்ணாபின்னான்னு போகும், ஒரே நேர்கோட்டில் போகாது. நம்ம வந்து உழவு செய்கிற இடத்துலலாம் வந்து உழுவதற்கு ஒரு 60 நாளைக்கு முன்னாடி புது மாடாக இருந்தால் ஏற்கனவே அவர்கள் நுகத்தை கட்டி பழக்க.
இதே போல கழுதையையும் ஒருவரை ஏற்றுவதற்கு முன்பாக பொதி வைத்து பழக்குவார்கள். ஒருவரும் ஏறாத கழுதை அப்படின்னு அங்க இருக்கிறதுனால ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, பழக்கப்படாத கழுதையில் இயேசு ஏறி வந்தார். ஒருவரையும் ஏறி பழக்கப்படாத அப்படிதான் என்ன ஆகும்னா அது இங்கிட்ட அங்கிட்டு ஓடும். கரெக்ட் தானே? ஜென்ரலாக நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரே சீராக போகாது. அப்போ அது சீராக போகணும் அப்படின்னா சிஷ்யர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்படி அவர்கள் ஏறாறு வஸ்திரங்களை போடுகிறார்கள், உட்கார வைக்கிறாங்க, வஸ்திரங்களையும் குருத்தோலைகளையும் விரிக்கிறார்கள். வழி நெடுக குருத்தோலை அப்படின்னா என்னன்னா பேரிச்ச பனையின் இலைகள் அர்த்தம். நம்ம ஊர்ல குருத்தோலைங்க இன்னைக்கு தென்னை மாட்டையை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, தென்னை இலையை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பேரிச்ச இலைகள் தான் குருத்தோலை. குருத்தோலைன்னா அதுதான் அர்த்தம். நீதிமான் பனையை போல் செழிப்பான் அப்படின்னு அந்த பனை வந்து பேரிச்ச பனை. இது வந்து பேரிச்ச பனை. ஓகே, ஏன் பனையை போல் நீதிமான் செழிப்பான் அது ஒரு பெரிய கிளாஸ், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே, எங்கிருந்து பார்த்தாலும் அந்த பனையை அடையாளம் காண முடியும். ஏன்னா அந்த பேரிச்சம் பழம் வந்து ரெட்டு கலர்ல மின்னுமா. பழம் கொத்து கொத்தா வந்து ரெட்டு கலர்ல மின்னதுனால எங்கிருந்து பார்த்தாலும் அடையாளம் காண முடியும் பேரிச்ச பனையை. நீதிமான் அப்படி இருக்கணும். நம்முடைய நீதி வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாம் மற்றவர்கள் நம்மை காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக நாம் ஜொலிக்கணும் அப்படின்றதால அது சொல்றது. குருத்தோலைகளை வைக்கிறாங்க. ஓகே, இதனால்தான் குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனல் இது வருது. கேஸ் மில் வருது. உள்ள கிச்சன்ல போய் பாருங்க. பால் ஏதாவது வச்சுட்டு வந்தீங்களா? சரி, குருத்தோலை அப்படிதான் வந்து ஞாயிறோடைய ட்ரெடிஷன் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுது. அப்போ பேரிச்ச பனை மரத்தின் இலைகள் அதான் குருத்தோலை. ஓகே, நம்ம ஊர்ல தென்னை மரத்துல வந்து ஒரு சிலுவையை செஞ்சு கொடுப்பாங்க. கடைச்சதுல இருக்க செய்யறாங்க, அவ்வளவுதான். நம்ம நியாயம் கேட்க வேணாம், பட் ஆக்ட் வந்து அதான். சரி, ஓசன்னா வருகை. ஹோசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோசன்னான்றது எங்க வருது பைபிள்ல? இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓசன்னா ஞாயிறு அன்னைக்கு ஓசன்னா தாவீதுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஓசன்னானா என்ன அர்த்தம்? 118ஆம் சங்கீதத்துல கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு வரும் பாருங்க. 118:25 நினைக்கிறேன். சங்கீதம் 118:25 நினைக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும். அது வந்து எபிரேயில ஹோஷியானா அப்படின்ற பதம். ஹோஷியானா இதுதான் ஹோசன்னாவாக மாறியது. இவர்கள் ஓசன்னா அப்படின்னு வர்றாங்க. ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு. அதுக்கான பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் எருசலேமை ஏறும் பொழுது பாடும் சங்கீதங்கள், சங்கீதம் 113 118 வரை, அதற்கு பேர் ஹலேல். அதுக்கு பேர் என்ன? ஹலேல் சங்கீதம்னு பேரு. இயேசுவும் அதை பாடினார். அது எப்படி பிரதர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு வர்றது ஹலேல். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு மார்க் எழுதின சுவிசேஷத்துல 13 14 அதிகாரத்துல வரும்.
ஸ்தோத்திர பாட்டு அப்படின்னு சொல்றது ஹலேல். 112ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் 118ல கர்த்தாவே ரட்சியம்னு வர்ற அந்த ஹோசன்னாவை மக்கள் ஆரவாரமாக சொல்கிறார்கள். ஏன் மக்கள் ஆரவாரமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா, யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, வருஷத்துல 3 முறை எல்லா யூத ஆண் மக்களும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வர வேண்டும். 1 பஸ்கா பண்டிகையின் போது, 2 அறுவடை திருநாளின் போது, 3 எக்கால பண்டிகையின் போது. இந்த 3 நாட்கள் வந்து அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும். அப்ப யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூத ஆண்கள் பயணத்தை, அங்கெங்க சிதறி போன யூத ஆண்கள் பயணத்தை மேற்கொண்டு எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேம்ல சீலோவாம் குளத்துல அவர்கள் மிக்வே எனப்படும் தங்களுடைய சுத்திகரிப்பை செய்துவிட்டு அவர்கள் சுத்திகரிப்பு செய்வார்கள். அவர்கள் போய் தண்ணீரில் முங்கி எழுவார்கள். இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெம்பிள் முன்னாடி ஒரு இது இருக்கும், ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல போய் முங்கி எழுறாங்கல்ல. இந்த வழக்கம் வந்தது யூதர்கள் இடத்துல இருந்து. தேவாலயத்திற்கு ஏறுவதற்கு முன்பே இவர்கள் இந்த சீலோவாம் குளத்தில், மிக்வே எனப்படும் சீலோவாம் குளத்தில் முங்கி எழுவார்கள். இந்த முங்கி எழறதுதான் பேப்டிசமா பிற்காலத்துல யோவான் ஸ்நானகனால் ஸ்தாபிக்கப்பட்டது. பேப்டிசம் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. பேப்டிஸ்மோ என்றால் குளியல் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? குளியல்னு அர்த்தம். யாராவது குளிச்சாங்க அப்படின்னா பேப்டிஸ்மோ அப்படின்னு கிரேக்கத்துல. மிக்வே பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கூகுள்ல போய் பாருங்க, மிக்வே அப்படின்னு போடுங்க. யூதர்கள் இன்னைக்கும் மிக்வே கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கும் யூதர்கள் மிக்வேவில் குளிக்கிறார்கள். ஓகே, மிக்வேவில் குளிக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு நாம மிக்வேல குளிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம ஒரு வாட்டி ஞானஸ்தானம் எடுத்தா போதும். ஓகே, ஒரு வாட்டி ஞானஸ்தானம் எடுத்தா போதும். நம்ம மிக்வேல குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இவர்கள் சீலோவாம் குளத்தில் மிக்வேயாக சுத்திகரித்துக் கொண்டு ஹலேல் பாடிக்கொண்டே இந்த 112ஆம் சங்கீதத்தில் 118ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டு மேலே ஏறும் பொழுது இயேசுவை காணுகிறார்கள். யார் இவர் அப்படின்னு கேட்கிற பொழுது, இவர் நாசரேத்தூரில் இருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. அவரை எதிர்கொண்டு போகிறார்கள். குருத்தோலையை பிடித்துக் கொண்டு எதிர்கொண்டு அவர்களை ஏறினவர்களும் எதிர்கொண்டு போகிறார்கள். பாருங்க, இயேசு செய்யறதெல்லாம் வந்து ஏட்டிக்கு போட்டியா இருக்குது. ஒரு கும்பலோட வராரு. இப்போ அலையில் பாடிக்கிட்டே ஏறுறவங்களாவும் முன்னாடி போறாங்க. கழுத அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிரதான ஆசாரியன் காதுக்கு போகுமா போகாதா? ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள் கூடக்கூடிய பண்டிகை பஸ்கா பண்டிகை. எருசலேமை சுற்றிலும் கூடாரத்தை போட்டு தங்குவாங்க அவங்க. 20 லட்சம் பேர் சின்ன ஊர்ல இருக்கணும். எருசலேம்ன்றது ரொம்ப பெரிய ஊர்ல கிடையாது. நம்ம தளி சைஸுக்கு ஊர் இருக்கும், அவ்வளவுதான். எருசலேம் ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது. பதில்களுக்குள்ள இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம தளி சைஸுக்கு இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சின்ன ஊர். அவற்றை சுற்றி கூடாரம் போட்டு தங்குவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள். அந்த காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இருந்த யூதர்களின் எண்ணிக்கை மொத்தம் 75 லட்சம் என்று கணக்கு சொல்லுகிறது. 20 லட்சம் பேர் வந்து ஆண் மக்கள், வயது முதிர்ந்த ஆண் மக்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதெல்லாம் சரித்திர ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. ஜோசபியஸ் எழுதின ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் அப்படின்றதுலாம் வந்து எவ்வளவு பேர் அவங்க இருந்திருக்க கூடும்ன்றதெல்லாம் வந்து அவர் அனுமானிச்சது தான் நான் சொல்றேன். 20 லட்சம் யூதர்கள் மத்தியில
பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்காக பிரதான ஆசிரியர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். போச்சு இவங்களுக்கு. சரி, பண்டிகை காலம் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். லெட் அஸ் நாட் டூ எனிதிங். பண்டிகை காலம் பண்டிகைக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். பண்டிகை அப்புறமா மக்கள்லாம் போயிடுவாங்க, அப்புறமா இவர் குச்சி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு மௌனம் காக்கிறார்கள் பிரதான ஆசிரியர்கள். சரியா? இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பண்டிகைக்கு வர்ற மக்களுடைய செக்யூரிட்டி பிரதான ஆசாரியன் கையில் தான் இருந்தது, ரோமர்கள் கையில் இல்லது. ஓகே, பிரதான ஆசாரியன் கையில் அந்த காலத்தில் இருந்தது. இதுக்கான வரலாற்று சான்று பிலாத்து காலத்து ரோம ஏடுகள் இருக்கு. ஓகே, இப்படி வராரு. பெத்பகேயிலிருந்து, பெத்பகே பெத்தானியா என்பது ஒரு ஓய்வு நாள் தூரம். எருசலேமிலிருந்து ஒரு ஓய்வு நாள் நடக்கக்கூடிய தூரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூதர்கள் ஓய்வு நாளின் பொழுது எவ்வளவு தூரம் நடக்கலாம், எவ்வளவு தூரம் நடக்கக்கூடாது, எவ்வளவு தூரம் நடந்தால் ஓய்வு நாளை ஆசிரித்ததாக ஆகும், எவ்வளவு தூரம் அதை கடந்து விட்டால் ஓய்வு நாளை அவர்கள் மீறினதாக ஆகும்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்தில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. அதாவது ஓய்வு நாள் தூரம் அப்படின்னா எருசலேம்லேருந்து பெத்பகேவுக்கு போகலாம், திரும்பி வரக்கூடாது, போகலாம், ஒரு ஓய்வு நாளுக்குள்ளாக போகலாம், அவ்வளோதான். ஓகே, ஓய்வு நாள் தூரம்னா அதுதான் அர்த்தம். ஓகே, இட்ஸ் அரவுண்ட் 4-5 மைல். எருசலேம்லேருந்து 4-5 மைல்னா ஒரு 8 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எருசலேம்லேருந்து. ஓகே, 4-5 மைல் 8 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 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 தூரத்தில் இருந்த பெத்பகே பெத்தானியாலேருந்து வர்றார் ஆண்டவர். ஏசோ கழுதையில் வராரு, எருசலேமை பார்க்கிறார். எருசலேம் என்பது பெத்பகே பெத்தானியாவை விட உயரத்தில் இருக்கிற ஒரு நகரம். உயரத்தில் இருக்கிற நகரம் பார்க்கிறார். பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டது 2 இன்ஸ்டன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வேறுன்னு சொல்லுது. ஒன்று இங்கே, இன்னொன்று இயேசு கண்ணீர் விட்டார் லாசரை உயிர்த்தட செய்யும் முன்பு. 2 இடத்துல கண்ணீர் விட்டு அழுது, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுமா போல் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் ஆவலாயிருந்தேன், நீயோ வருகையின் காலத்தை அறியாமல் இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அன்னைக்கு நடந்தது எனக்கு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இயேசு ஒரு கிறிஸ்டபனியாக வந்தாலும் நம்மை பார்த்து அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, இல்லை கண்ணீர் விட்டு அழக்கூடாரா? பரம எருசலேமாக நம்ம இதுவாக இருக்கும் இல்லையா, மணவாட்டியாக பரம எருசலேமாக பரத்திலிருந்து இறங்கி வர போறோம் இல்லையா. நம்மை பார்க்கும் பொழுது இயேசு என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறார்? நம்ம ஆராய்ச்சி தினம் இந்த ஆராய்ச்சி நமக்கு இருக்கணும். என்னை காணும் பொழுது இயேசு என்ன சொல்றார்? மை லவர் அப்படின்னு ஜாலியா சொல்றாரா? ஐயோ, நான் சீக்கிரமா வரப்போறேனே, இன்னும் ஆயத்தமா இல்லையே நீ அப்படின்னு கண்ணீர் விட்டு அழ போறாரா? ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஜாக்கிரதை இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் இயேசு எப்போ வேணாலும் வரலாம், நான் ஆயத்தமா இருக்கணும். எனி டே ஹி கேன் கம், நான் ஆயத்தமா இருக்கணும். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடித்தது போல என்னை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்க கூடாது. இந்த இந்த மனசுக்குள்ள இதை நம்ம எப்பவுமே எழுச்சி வச்சிருக்கணும். பதறி போய் யார்கிட்டையாவது பேசி யாருக்காவது ஆணையிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுங்க. 15 நாள் பாடு 15 நாளுக்கு போதும்னு ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு.
Never, never in your life forget to take that repentance. மனம் திரும்புதல் என்பது எப்பொழுதும் இருக்கணும் நமக்கு. நம்ம அதுக்காக தான் சிலர் வந்து தான் செய்த குற்றம், நான் தெரிஞ்சு செய்த குற்றம், நான் தெரியாது செய்த குற்றம் எல்லாவற்றையும் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கான ரீசன் இதுதான். ஏன்னா உணர்வில்லாத இருதயத்தோட இருக்கிற நாம, உணர்வுள்ள இருதயத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம செஞ்சது தப்புன்னு நமக்கு உணர்த்தப்படுவோம். முக்காவாசி டைம் உணர்வில்லாத இருதயத்தோட நம்ம இருக்கோம். அதை புரிஞ்சுக்கங்க. நேற்றுக்கு நீங்க கோச்சிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு. நான் கோச்சிட்டு போகலம்மா, அங்கே வாக்குத்தத்தம் பண்ண அதால் போகணுமா அப்படின்னு ஏற்றுக்கல. சரிம்மா அப்படி நான் வந்து கோச்சிட்டு போனதான் அவனுக்கு தோணுச்சுன்னா ஐ எம் சாரி. கேட்கறதுல என்ன நான் கேட்டேன் இல்லையாம்மா இன்னைக்கு? ஐ எம் சாரி. உன்னை கோச்சிட்டு போனதான் அவனுக்கு தோணுச்சுன்னா எனக்கு சாரிம்மா, மன்னிச்சுக்கம்மா. ஒருவர் அன்பு கூறவில்லை என்றால் எப்படி? இயேசு நம்மை காணும் பொழுது கண்ணீர் வடிக்கும்படியான அந்த தளத்துக்கு அவரை தள்ளுறோம். நம்ம ஒரு வாட்டியும் மன்னிக்காமல் இருக்கும் பொழுதும், ஒரு வாட்டியும் அவருடைய கட்டளைகளை மீறி நாம் நடக்கும் பொழுதும், ஒரு வாட்டியும் வேதத்தின்படி நாம் வாழாத பொழுதும், எருசலேமை கண்டு இயேசு கண்ணீர் விட்டது போல இப்பொழுது பரம எருசலேமாகிய மணவாட்டியாகிய திருச்சபை இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். லிசன் டு த லார்ட்ஸ் ஹார்ட் பீட். அதுக்குதான் சொல்றது, லிசன் டு த லார்ட்ஸ் ஹார்ட் பீட். கர்த்தருடைய இருதய துடிப்பை உணருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உணருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அடுத்த நாள் இது பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை வர்ற பொழுது அத்தி மரத்தை பார்க்கிறார். அதில் இலையை தவிர வேறு எதுவும் இல்லை. அத்தியின் வீடில் இருந்த அத்தி மரத்தில் அத்தி இலையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன் அது அத்திப்பழ காலமா இராததுனால. இப்போ உனக்கு அத்திப்பழ காலம் எதுன்னு தெரியுங்களா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். இயேசு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் வந்து இஸ்ரவேலியே பிறந்து இஸ்ரவேலியே வளர்ந்தவர். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகளற்று போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும். ஏன் பாடப்படுறது? இந்த நாளும் வந்து இஸ்ரவேலுடைய பிரைமரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அங்கே வளர்ந்தது அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை செடி, ஆடு மாடு தான் மெயின் அக்ரிகல்ச்சர். அது தெரிஞ்சிருக்காரா? அத்திப்பழ காலம் இல்லாததினாலே நல்லா தெரியும் அவருக்கு அந்த அத்திப்பழம் காலம் இல்லைன்னு. ஆனாலும் அங்க போய் சபிக்கிறார். நியாயமா? இயேசு பண்ணது நியாயமா சொல்லுங்க? அத்திப்பழ காலம் இல்லாத சமயத்துல போயிட்டு இலைகளை மட்டும் பார்த்துட்டு சபிக்கிறது இயேசு பண்ணது நியாயமா? அவர் என்ன பண்ணாலும் நியாயம்தான். இது ஆமஞ்சமி கூட்டம். அவர் என்ன பண்ணாலும் நியாயம்தான்றது நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுக்கிறார் நமக்கு. ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும் மரமாக நான் இருப்பேன். அப்போ இது வரைக்கும் எனக்கு காலம் வரல, அதனால தான் நான் கனி கொடுக்கல.
அப்படின்னு எஸ்கேப் ஆறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்கள்ல. அவதான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் தானே கனி கொடுக்கும். சங்கீதம் ஒண்ணுல வருது இல்ல, ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும் மரத்தை போல செழிச்சிருப்பான். ஏற்ற காலத்துல எனக்கு இன்னும் ஏற்ற காலமே வரல அப்படின்னு திருச்சபையில 40 வருஷமா தூங்கிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏற்ற காலம் வரலன்னு ஏதாவது சொல்லுங்க, கோவம் வந்துடும் உங்களுக்கு. நீடிய பொறுமைனா என்ன, வீச என்ன விலைன்னு கேட்பாங்க. ஆவியின் கனியில நீடிய பொறுமை. சந்தாக்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்களையும் போய் கொலை போட்டு சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. சந்தோஷமா ஆவியின் கனி. சாந்தமா வீச என்ன வேலை அப்படின்னு கேட்பேன். சாந்தமா அத்திங்குடி, நான் டெரரா தான் இருப்பேன். ஆவியின் கனிப்பா அதெல்லாம் ஆகுறது இல்லைங்க. அங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அத்திப்பழ காலமா இராவிட்டாலும் வெறும் இலைகளை தவிர எதுவும் இல்லாமல் இருக்கிற மரத்தை பார்த்து இயேசுவானவர் சபிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க நானும் கத்துக்கணும், நாம கனி கூடாது அப்படின்னு. அதுக்காக தான் இயேசு அங்க சபிக்கிறாரு. போயிடுது அந்த மரம், உடனே பட்டு போயிட்டு அப்படின்னு மத்தியில வரும். மார்க்ல வரும்போது அடுத்த நாள் பட்டு போனதா இருக்கும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பட்டு போகும்போது. நாம கர்த்தருக்காக கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இப்போ இருக்கிற ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர். ஒரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு கிறிஸ்டாலஜி கோர்ஸ் நடத்திட்டு இருக்கேன். கிறிஸ்டாலஜி கோர்ஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் கவர் பண்ணுவோம். அந்த ஃபியூ வீக்ஸ் கவர் பண்ணுறதுல அவ்வளவுதான் கவர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வாரத்தில் அரை மணி நேரம் அவர்களுக்கு எடுக்கிறதுல இது ஒரு கறி கொடுத்துட்ருக்கேன் நான். நீங்கள் கர்த்தருடைய ஊழியர், எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ரைட் ஃப்ரம் மோனு ஆலிவ் எவ்ரிபடி இஸ் லார்ட் சர்வன்ஸ். நீங்கள் என்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்களே திறனாய்ந்து பாருங்கள். அரை மணி நேரம், வாரத்தில் அரை மணி நேரம் தான் நான் கனி கொடுத்துட்ருக்கேன். ஆண்டவர் புதன்கிழமை அன்னைக்கு வந்தார் அப்படின்னா நான் கனி கொடுக்காம இருப்பேன். Again, I will tell you people, ஒரு போதகனை கர்த்தர் அபிஷேகத்து கொடுத்திருக்கிறார். யூ டு நாட் யூட்டிலைஸ் மீ, நீங்க என்னை யூட்டிலைஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கூட்டம், நம்ம ஒன்றும் ஒரு 20,000 30,000 கூட்டத்தில் இல்லை. எனக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அவன் ஒரு சிறு மந்தையாக இருக்கிறோம். ஏன் அந்த யூட்டிலைசேஷன்? முதல்ல வேதம் படித்தா தானே கேள்வி வர்றதுக்கு. வேதமே படிக்கிறது இல்லையே. வேதம் படித்தா கேள்வி வரும், கேள்வி வந்தால் கேள்வி கேட்பீங்க. ஏன் அந்த ஜாக்கிரதை நமக்கு இல்லை? உங்களே நீங்கள் நிதானிச்சு பாருங்க. ஆண்டவரே, this is not my time to give fruit. இயேசு வராரு, this is not my time to give fruit, come after 7 years சொல்வீங்களா? கைவிடப்பட்டு போவீர்கள். புரிஞ்சுக்கோங்க, கைவிடப்பட்டு போவீர்கள். ஜாகிரதையா இருக்கிறதால கர்த்தர் உங்களை பார்த்து அழாத வண்ணம், கர்த்தர் உங்களை பார்த்து சபிக்காத வண்ணம் இருங்க. செவ்வாய்க்கிழமை தேவாலயத்தில் போதிக்கிறார். 21ஆம் அதிகாரத்தில், மத்திய 21ஆம் அதிகாரத்தில் வர்ற உவமைகள் அங்கே தேவாலயத்தில் போதிக்கப்படுகிறது. அப்போ சொல்லப்படுகிற ஒன் ஆஃப் த உவமையில தான் வந்து அப்படி ஆகாது இருப்பதாக
பிரதான தங்களை குறித்து சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து ஊமைகளால் பேசினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு தேவனுடைய ரகசியம் தெரியாது என்று தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு புறமாக இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சாடுவதற்காக, திட்டுவதற்காக அவர் ஊமைகளால் பேசினார் அப்படிங்கிறத மத்திய 21 கடைசி சில வசனங்களில் வர்ற அந்த இதில் நம்ம பார்க்கலாம். அந்த ஓமையில் நம்ம பார்க்கலாம். ஓமைகளால் நிறைய ஓமைகள் இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது. 2 குமாரர்களாக இருக்கட்டும், அப்புறம் 10 கன்னிகைகளாக இருக்கட்டும், தாளந்து ஓமையாக இருக்கட்டும், வெள்ளாடு செம்மறியாடு ஓமையாக இருக்கட்டும், இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, செவ்வாய்க்கிழமை ஓமைகளால் அவர் தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறார். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அவர் ஒரு ஏழை விதவை 2 காசு போடுவதை பார்த்து இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். வந்த 20 லட்சம் யூதர்கள் போட்ட காணிக்கையை பார்க்கிறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு 10 பேர் அப்படின்னு. இது வரைக்கும் படித்ததில்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னது 10 பேர் போட்ட காணிக்கையில் அப்படின்னு. 10-15 பேர் போட்டிருப்பாங்களா காணிக்கை அப்படின்னு. பஸ்காவுக்கு வந்தது 20 லட்சம் யூதர்கள். அவர்களுடைய காணிக்கையை விட 2 காசு போட்ட. Are you giving your full 100% to the Lord? எனக்கு போதிக்கப்பட்ட நான் டயட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த போது இல்லை போதிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு என்னுடைய மூசியாகிய லூக் மாமா போதிச்சது, give your 100% to your Lord. எப்படி அந்த விடோ 2 காசு தான் அவளுக்கு இருந்தது, தனக்குள்ளது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். தன் ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். Are we ready to dedicate fully to the Lord? எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு. இயேசுவால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டுமா நீங்க? இல்ல மனுஷர்களால, பாஸ்டர்ஸ்களால நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பாஸ்டர்களால இல்ல போதகர்களால மெச்சிக்கொள்ளப்பட வேண்டுமா? இயேசுவால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சதபாகத்தில் இருங்கள். நீங்கள் சதபாகத்தில் இருங்கள், தசமபாகத்தில் இருக்காதீர்கள். மினிமம் தசமபாகம் கொடுங்க. மேக்சிமம் சதபாகம் தான் உங்களால கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுக்க முடியுமா? கடன் வாங்கி கொடுப்பீங்களா? சதபாகம் ஜீவனத்துக்குரிய எல்லாம்னா அதான் சதபாகம். 100%. 100% of your time, 100% of your money, 100% of your resources, your education, your wisdom, your knowledge, everything. அது resources னு சொன்னேன். மெயினா 100% of your time. நான் வேலைக்கு போகணும் பிரதர், எப்படி பிரதர் அப்படின்னு பிள்ளை கேட்கலாம். ஆண்டவர் சொன்னார்னா வேலையாவது ஒன்றாவது ஹாலிடே, அவ்வளோதான். அதனால தான் நான் இங்கே இருக்கிறேம்மா, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்களான்னு இது பண்ணிக்கிட்டு, எனக்கு கீழே வந்தவங்களாம் எவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வேலையாவது ஒன்றாவது தான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கணும். ஆண்டவர் சொல்லியாப்பா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறதுக்கு. சரி, புரிஞ்சுக்கங்க. give your 100% to your Lord. இது பண்ணதுக்கு அப்புறமா நடந்து போறாரு. ஆண்டவரே இந்த கற்கள் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஒரு கல்லினால் அப்படி இடிக்கப்பட்டு போகும் அமால் அப்படின்னு சொல்லிட்டு போறார். எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின தீர்க்க தரிசனம். கிபி 70
ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் இடிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட அத்திமரம். அது ஒரு அடையாளம். எஸ், ஏன்னா ஏசாயால சொல்லப்பட்ட அத்திமரத்தின் இளங்கிளையிலிருந்து ஒரு துளிர் முளைக்கும். 1948-45. யாருக்கிட்ட போயிட்டு ஏரோதின் தேவாலயத்தை காமிச்சு சாலமோன் கட்டின தேவாலயம் அல்லது செகண்ட் டெம்பிள் பீரியட் கேள்விப்படுவீங்க. எஸ்ரா கட்டிட்டு 2ஆம் தேவாலயத்தில் இதை பாருங்க, கல்லுகள் எப்படிப்பட்டது பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். கர்த்தரை விட்டு விலகுகிற எவரும் இப்படியே போவார். புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். நமக்கான பாடம் என்ன? நீ அழகா மேனாமினிக்கா சீவி முடிச்சு சிங்காரிச்சுட்டு மேக்கப் போட்டு இருக்கலாம். நீ கர்த்தரை விட்டு போனா அவுட். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்படி தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிட்டோ அப்படியே நீயும் போவாய். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, பிரதர் நல்லா ப்ராப்பராக ஷேவ் பண்ணிட்டு நீங்கள் பிளேசர்லாம் போட்டுக்கிட்டு வாங்க பிரதர், அப்படி பண்ணுங்க பிரசங்கம். பின்னாடி ஏஐயில் நீங்கள் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட்லாம் போட்டு பண்ணுங்க பிரசங்கம் அப்படின்னு சொன்னாங்க 2-3 பேர். நான் மேக்ஸிமம் லைவே போடுறது கிடையாது பிரதர். நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மோண்டோபாலிஸ் லோகோ போட்டு அதை தான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். எதுக்கு தெரியுமா? நான் பிரபலமாக வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நான் பிரபலமாக வேண்டாம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லோரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஐயோ, என்னை யாரும் புகழ வேண்டாம் அப்படின்றேன். நான் எனக்கு ஐயோ வேண்டாம் இயேசுக்கிட்ட இருந்து அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்றேன். இல்ல பிரதர், சின்ன சின்ன விஷயம் ஆளுங்களாம் என்ன பண்றாங்க? நத்திங் டூயிங். இந்த சீரீஸ் கூட லைவ்ல கர்த்தர் போட சொன்னால போட்டுட்டு இருக்கீங்கன்னா எதுவும் கிடையாது. இதுவும் இந்த ரெக்கார்டிங் தான். ரெக்கார்டு டிஃபர்ட்ல இதுவும் போயிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா தான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால லைவ் போட்டுட்டு இருக்கேன். அதில் ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டும் இருக்கலாம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டும் இருக்கலாம். ஸோ ஒரு யூஸும் இருக்குங்க. இல்லை நான் முடிவு பண்ணேன்னா, இல்லை ஆண்டவர் முடிவு பண்ணார். முன்னாடியே முடிவு பண்ணுது ஆண்டவர். ஸோ இது முடிச்சுட்டு பயங்கர கோவம் ஆண்டவருக்கு, பயங்கர கோவம் போயிட்டு இருக்கிறார். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஒலிவமலை பொழிவுக்கு முன்னாடி, இது இந்த 2 காசு போடுறதுக்கு முன்னாடி தான் தேவாலயத்தோட செகண்ட் கிளென்சிங் நடக்குது. சவுக்கெடுக்கல, இந்த வாட்டி சவுக்கெடுத்தது யோவான்ல வரும். இது செகண்ட் கிளென்சிங், காசு பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு அதெல்லாம் நடக்குது. ஓகே, அதெல்லாம் பண்ணுற போது தேவாலயத்துக்குள்ள குருடர்களும் சப்பானிகளும் வந்து விடுகிறார்கள். குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்துக்குள் வரக்கூடாது என்பது யூதர்களுடைய முறைமை. தாவீது இந்த சாலகத்தின் வழியாக நீர் ஏறி எருசலேமை சீயோனை பிடிக்கிறவனோ அவன் படைத்தளபதியாக இருப்பான்னு அறிவிச்சான் இல்லையா? அப்போ வீட்டிற்குள் குருடனும் சப்பானியும் வரக்கூடாது என்று தமிழ்ல வருது இல்லையா? அந்த வீடுன்றது பெய்த் எலோஹிம், தேவாலயத்துக்குள் வரக்கூடாது அப்படின்றதா அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா குருடர்களும் சப்பானிகளும் இந்த 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 கும்பல்ல வந்துட்டாங்க, தேவாலயத்துக்குள்ள வந்தாங்க. அவர்களை இயேசு சுகமாக்குகிறார். குருடரும் சப்பானியும் வந்தது பிரதான ஆசாரியன் காதுல போகுது. ஏமாண்டா அவன் உள்ள விட்டது? ஐயோ, எவ்வளவு கும்பல் வந்துருக்கு, எங்கே நாங்க கண்ட்ரோல் பண்றது? இவ்வளோ கும்பல் ஓசம்தான் வராங்க, நாங்கள் எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது? ஆஹா, உலகமே அவன் பின்னாடி போயிட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நிக்கோதேம் ஒருவனுடைய செய்கையை பார்க்காமல் நியாயந்திருக்கலாமா
அப்படின்னு சொல்றதுலாம் இந்த டைம்ல தான் நடக்குது. உலகமே அவன் பின்னால் போயிற்று, இயேசு பின்னால உலகமே போயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. ஒரு சின்ன கரெக்ஷன், அது நிக்கோதேமு சொன்னது கூடார பண்டிகைக்கு அப்புறமா, நாட் டியூரிங் திஸ். ஓகே, ஸோ ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அது பண்ணுறேன். ஓகே, ஸோ செவ்வாய்க்கிழமை தேவாலயத்தில் போதனை முடிச்சதுக்கப்புறமா ஒலிவ மலையில் போய் உட்காருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒலிவ மலையில் போய் உட்கார்றாரு. ஓகே, அவருக்கு அப்போ இருந்த சீஷர்கள் 12 சீஷர்கள். இந்த 12 சீஷர்களில் 4 பேர் தனியாக வராங்க. எருசலேம் இடிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னீங்களே, உம்முடைய வருகைக்கும் இவைகள் நடப்பதற்கும் என்ன கால அடையாளங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா 2 அண்ணன் தம்பிங்க, அந்திரேயா, பேதுரு, யோவான், யாக்கோபு. ஓகே, 12 பேர்ல 1/3 தான் கேட்குறாங்க. ஓகே, கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்டாங்க. ஒலிவ மலை பொழிவு, ஒலிவட் டிஸ்கோர்ஸ் எனப்படுகிற கடைசி கால அடையாளங்களின் ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் பண்ணுகிறார். ஒலிவ மலை பொழிவு, ஒலிவட் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லப்படும் பொழிவை கர்த்தர் செய்கிறார். முதல் எச்சரிப்பு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியும் சொல்றாரு சில வசனங்களுக்கு அப்புறமா, கள்ள கிறிஸ்துகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி கள்ள தீர்க்கதரிசி என்று கண்டறிவது? ஒரு ஆளு உங்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். நிறைய பேர் வராங்களாப்பா, ஹோமுக்கு பிரசங்கம் செய்யறாங்களாப்பா, எப்படி அவர்கள் செய்த பிரசங்கம் சரியா தவறா என்று கண்டறிவது? நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இருக்கணும். சரி, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரா அவங்களுக்கு இருந்து வெளிப்படணும். கள்ள கிறிஸ்து கூட அபிஷேகம் பெற்றவர்கள். கள்ள தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் அவன் வயிற்றுக்கு எஜமானதா இருக்கக்கூடாது, பரலோகத்தினுடைய வருங்காரங்களை குறித்து அந்த எச்சரிக்கையா தான் இருக்கும். சரி, தீர்க்க தரிசனம் ஆரம்பத்துல இருந்து என்னன்னா பாவத்தை குறித்து எச்சரிச்சிருக்கு, தேவ வருகையை குறித்து அறிவிச்சிருக்கு. பாவத்தை குறித்து எச்சரிக்கும், தேவ வருகையை குறித்து எச்சரிக்கும். சரி, அப்புறம் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் வருகையை பத்தி பேசி. ஓகே, உங்களுக்கு ஒரு சிம்பிள் தம் ரூல்ஸ் கொடுக்குறேன். இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட், நான் அதையெல்லாம் ஏத்துக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் தம் ரூல்ஸ் கொடுக்குறேன். அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரசங்கித்தாலும் இயேசுவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பிரசங்கிக்க வேண்டும். எந்த ஆவியும் பரிசுத்த ஆவி அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசுவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும், இயேசு நசரேயனாகிய இயேசு, அதாவது இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, நசரேயனாகிய இயேசு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வெறும் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டாங்க. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் தம் ரூல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்பவராக இருக்க வேண்டும். அவங்களுடைய பிரசங்கத்துல யோனாவின் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோனாவை போலவே இருந்தான்னு எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா அவங்க பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ பஸ்கா பண்டிகையை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். மோசையை குறித்து பேசணும், யோசுவாவை குறித்து பேசணும். ஏன் இன்னைக்கு இயேசுவை குறித்து பேசுறோம்? இதான் ரீசன் இதுதான்.
இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா ரெக்கார்டிங்ஸும் பாருங்க, எல்லா ரெக்கார்டிங்ஸ்லையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வராத ஒரு கிளாஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல், அது அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு. நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும். ஆமா, கரெக்டு, அதை ஒத்துக்கிறேன். அவர் சொன்னது கனிகளினால் அறிவீர்கள், முட்செடிகளிலிருந்து திராட்சை பழங்கள் எடுக்கலாம், அவர்களுடைய கனிகளால் அறிவது கரெக்ட், அதுவும் ஒத்துக்கிறேன். ஏன் சொன்னது அது ஒத்துக்கிறேன். When somebody is ministering to you, if they minister you only about Paul or Peter or Timothy, but not Jesus, பழைய ஏற்பாடு கூட சொல்ல, புதிய ஏற்பாட்டில இருந்தும் கூட இயேசுவை எடுத்துட்டு வரல அப்படின்னா ஜாகிரதையா இருங்க. ஒருவேளை வஞ்சிக்கப்பட்ட ஆவி இருக்கலாம், ஜாகிரதையா இருங்க. அவங்கள உடனே நியாயம் திருக்கல நானு, ஒருவேளை வஞ்சிக்கப்பட்ட ஆவியா இருக்கலாம், ஜாகிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் அது. ஓகே, செகண்ட் தம்ப் ரூல், அவங்க என்ன சொன்னாலும் வேதத்தின்படி ஒத்து போகிறதான்றத பாருங்க. இன்னும் 2 மாசத்துல இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும், வேதத்தோட ஒத்து போகல, அவன் கள்ளத்தீர்க்கதரிசி. குமாரனும் அறியார், தெளிவா சொல்லிட்டார் ஆண்டவர். ஒருவனும் அறியார், பிதா தவிர வேற யாருக்கும் தெரியாது. Be very clear. எவன் சொன்னாலும் அவன் கள்ளத்தீர்க்கதரிசி. இயேசுனுடைய வருகையை இப்போ வரும், அப்போ வரும், எவன் சொன்னாலும், இயேசு இங்க இருக்காரு அங்க இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கள்ளத்தீர்க்கதரிசி. ஒருவேளை வரலாம், அது வேற. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வரலாம், நானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட்டு வந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமான்ற ஜாகிரதை நமக்கு இருக்கணும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஒருவேளை வேற, இது இன்னைக்குதான் இயேசு வருவார் அப்படின்னு நான் சொன்னான்னா, ஏன்னா போன வருஷம் ஒரு 2 பேர் சுத்திட்டு இருந்தாங்க, செப்டம்பர் 25 அன்னைக்கு கர்த்தர் வராருன்னு. வரும்போது கனி இல்லைன்னா எந்த காலமா இருந்தா பத்தி கவலைப்படக்கூடாது. வேதத்தின்படி இருக்குதா பாருங்க, வேதத்தின்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேத அறிவு இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 40ஆம் அதிகாரம்னா புரட்டக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 40ஆம் அதிகாரம் இல்ல, 24 அதிகாரம் தான் சொல்ல தெரியணும். இந்த பேசிக் வேத அறிவு இருக்கணும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் இல்ல, 2 அதிகாரம் தான் இருக்குன்னு சொல்ல தெரியணும். இயேசுவை அறிதல் என்றால் தான் சொல்றேன். இவ்வளவு தூரம் போக வேண்டாம், லூக்கா பழைய ஏற்பாட்டுல இல்லைன்றதை தெரிஞ்சா யூத மார்க்கத்தை அமைந்தவன் லூக்கா இல்ல, நான் எரேமியா புதிய ஏற்பாட்டுல தெரிஞ்சேன். இது எங்க சித்தப்பா ஞாபகப்படுத்திருக்காரு, படிங்கடா அந்த இண்டெக்ஸ் பாருங்க, அதிகாரங்கள் அதை மனப்பாடம் பண்ணுங்கடா. ஒரு நாள் நாங்க பண்ணல, வாங்கி இல்ல, நான் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு சொல்ல, இப்போ ஒரு அப்ஸ்கியூர் தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல எங்க இருக்குது, ரோமர் எழுதின நிருபத்துல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா கூட நான் மன்னிச்சிருவேங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எவ்வளவு அதிகாரம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அசிங்கம் உங்களுக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான நீங்க பழைய ஏற்பாடுல தேடிங்கன்னா அதை போல ஒரு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. We know Jesus, know your Jesus, KYJ அப்படின்றாங்க, KYC அப்படின்றாங்கல்ல, KYJ, know your Jesus. வார்த்தையானவரை அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தையானவரை அறிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். எங்க எந்தெந்த தீர்க்கதரிசனம் வருதுன்னு உங்களுக்கு தெரியலையா? பரவாயில்ல, அது 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 போதகர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுது, 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 2 தீமோ
ஆனா எங்க எந்தெந்த புஸ்தகம் வருது அப்படின்னு தெரியல. அது தெரியாம எப்படி? நோ யோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒலிவமலை பொழிவு, ஒலிவமலை பொழிவுல தொடர்ந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசுறாரு. எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா உபத்திரவ காலத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா 3 உவமைகள் சொல்றாரு. மத்திய 25ஆம் அதிகாரத்துல வர 3 கடைசி கால உவமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒலிவமலை பிரசங்கத்தினுடைய ஒலிவமலை பொழிவினுடைய ஒரு அங்கம். கடைசி கால உவமைகள் இவைகள். இந்த கடைசி கால உவமைகள் கடந்த 3 வாரமாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுத்திருக்கிற அந்த 3 பேரபிள்ஸையும் 10 கன்னிகைகள் உவமையும் இதுவையும் தாளந்துகள் உவமையையும் அப்புறம் வெள்ளாடு செம்மறியாடு உவமை நேத்திக்கு எடுத்தேன். வெள்ளாடு செம்மறியாடு உவமை நேத்திக்கு எடுத்தேன். இது நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் இருக்குது. நேத்திக்கு எடுத்தது இன்னும் பதிவேற்றப்படவில்லை. நேத்திக்கு எடுத்தது நான் சீக்கிரமாக பெங்களூர் போயிட்டு நான் பதிவேற்றம் செஞ்சிடுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒரு விரிவாக தெரியும். அந்த ஊமைகள்லாம் நிறைய பேர் தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். சரியான போதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஏன்னா அவைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக நடக்கும் விஷயங்கள் அப்படிங்கிறத அதில் விளக்கி சொல்லியிருப்பேன். வெள்ளாடு செம்மறியாடு உவமை நமக்கானது கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நாமும் மனவாட்டியாகிய சபையாக கர்த்தரோடே கூட இருக்க போகிறோம் நியாயசனத்துக்கு முன்பாக நமக்கு அது கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கா? கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த 3 ஊமைகள்லேருந்தும் நாம் கற்றுக்க வேண்டியது இருக்கா? இருக்குது. ஆனால் அது அவை நமக்கானது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை நீங்கள் அப்புறமா பாருங்க. ஓகே, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 1 hour ஆயிருக்கா? 57 நிமிஷம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, புதன்கிழமை வரைக்கும் பார்க்கலாம். புதன்கிழமை என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். புதன்கிழமை யூஸ்வலி அவர்கள் சொல்லுவது என்னன்னா சைலண்ட் வெட்னஸ்டே அப்படிம்பாங்க. இந்த வாரத்தில் வர்ற புதனை சைலண்ட் வெட்னஸ்டே. ஒன்றும் கர்த்தர் செய்யல, அவர் பெத்தானியில் இருந்தார். சைலண்ட் வெட்னஸ்டே அப்படிம்பாங்க. அதில் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியனிடம் சென்று யூதாஸ் இவரை காட்டி கொடுக்கிறேன்னு சொன்னது இந்த புதன்கிழமையில் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் ஜாம் பேக்டு டே. அடுத்த நாள் வியாழக்கிழமை ஜாம் பேக்டு டே. ஓகே, வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு முடிக்கலாமா? எப்படி வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னன்னு ஜாம் பேக்டு டே அவருக்கு, இயேசுவுக்கு. யோவான் 12ஆம் அதிகாரத்திலேருந்து வர்றதெல்லாம் 14ஆம் அதிகாரத்திலேருந்து வர்றதெல்லாம் வியாழக்கிழமை நடக்கிறது. ஜாம் பேக்டு டே. ஓகே, வியாழக்கிழமையில தான் ஆண்டவர் திருவிருந்து முதல்ல கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பது வியாழன் அன்று. ஓகே, பாஸ் ஓவர் சீடர் அப்படின்னு உங்களுக்கு முந்தின இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். முந்தின முகாம்களில் பாஸ் ஓவர் சீடரை பற்றி எப்படி இருப்பாங்க. பாஸ் ஓவர் சீடரோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இருக்கிறதே மேத்யூ, மார்க், லூக் தான் அப்படின்றதையும் அதில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, யூதர்களுடைய முறைமைகள் எப்படி இயேசு செஞ்சார் அப்படின்னு அது பழைய பாஸ் ஓவரெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, வியாழக்கிழமை அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பி ஒருத்தன் தண்ணி குடத்தையே தூக்கிக்கிட்டு போவான். அவன் பின்னாடியே போங்க, அவன் நுழையிற வீட்டில் போய் ஆண்டவருக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ணும் இடம் எது என்று கேளுங்கள். அவன் மேல் வீட்டறையில்
கம்பளங்களை விரித்த இடத்தை காண்பிப்பான், அங்கே எனக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். அவ்வளோதான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஆயத்தம் செய்வது என்றால் என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த இடத்தை பார்த்துட்டு கம்பளம் முதலானவைகளை விரித்து, இயேசு மேஜையின் மேல் திருவிருந்து ஆசரிக்கவில்லை. இந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டாவிஞ்சியோடைய ஒரு இதை வச்சுட்டு ஒரு பெரிய ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இயேசு ஆசரித்தது கிடையாது. ஏன்னா அவர் மேசையின் மேல் ஆசரிக்கவில்லை. அவர் கீழே அமர்ந்து சாய்ந்து கொண்டு அவர் ஆசரித்தார். அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த சீஷன் அப்படின்னு வருது இல்லையா, அவன் சாயும் பொழுது அவர் மேல சாய்ஞ்சுக்கிட்டான். அவ்வளவுதான். எல்லா யூதரும் சாய்ந்து கொண்டுதான் பஸ்காவை சாப்பிடுவார்கள். இது அவர்களுடைய முறைமை. கீழே அமர்ந்து அவர் செய்தார். கீழே அமர்ந்து அவர் செய்தபோது சீடர்களின் கால்களை கழுவினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவி, நான் செய்தது போலவே நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு முன்மாதிரியை கொடுத்து செய்தார். அவர் சாப்பிட்ற போஜனத்திலிருந்து எழுந்து, இது எதை காட்டுகிறதுனா, யூதர்களுடைய பஸ்கா முறை மேல இன்னைக்கும் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி போய் ஒரு டேபிள்லையும் அவர்கள் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கும், அந்த குழந்தைக்கு கை கழுவு தண்ணி ஊற்றுவார். இன்னைக்கு யூதர்கள் அந்த முறைமையை ஃபாலோ பண்றாங்க. இயேசு கால்களை கழுவினார். ஸோ வியாழன் வெரி ஜாம் பேக்ட் டே. நம்ம ஒரு வசனமாக நாளைக்கு எடுத்து பார்ப்போம். ஓகே, ஒரு வசனமாக நாம் வியாழன்ல இயேசு சீடர்கள் கால்களை கழுவினது, அப்புறம் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த நாள் வியாழன். ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்ற அன்பின் பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்த நாள் வியாழன் அன்று. எல்லாம் அப்படியே தூங்கி வழிகிற மாதிரியே இருக்கலாம். ஏன் நாளைக்கு உனக்கு கிளினிக் போகணுமாம்மா? லீவ் தானே நாளைக்கு? கிளாஸுக்கு இருப்பீங்களா? இப்படி தெரியாது. சரி, ஓகே, பாருங்க. இல்லைன்னா லைவ்ல பாருங்க. வர வழியில் லைவ்ல பாருங்க. 4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் தானே. சரி, பிகாஸ் ஆஃப் டுமாரோ ஒன்லி லீவ், அதுக்கப்புறம் லீவ் இல்லை. ஏற்கனவே இன்னைக்கு ஃபுல் ஜாம். சரி, நாளைக்கு ஜாம் பேக்ட் டே. இயேசுவினுடைய யோவான் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தியானிக்கும். இயேசுவினுடைய ஜெபம், வேண்டுதல், அவர் வானத்தை நோக்கி செஞ்ச வேண்டுதலை கொஞ்சம் தியானிப்போம். இது வரைக்கும் நம்ம 17 ஐட்டம்ஸில் நம்ம 8 ஐட்டம்ஸ் முடிச்சிருக்கோம். 8 ஐட்டம்ஸ் முடிச்சிருக்கோம். ஹெவி ஸ்டஃப்பு வியாழக்கிழமை அன்னைக்கு. ஓகே, ஏன்னா நியாய விசாரணை வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு. நாளைக்கு வியாழனை குறித்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கும் டயர்டாக இருப்பீங்க. நாளைக்கு வர்ணக்கட்டா போயிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கும் டயர்டாக இருப்பீங்க, ஒரே இதுவாக இருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. ஓகே, எனிவேஸ் பார்க்கலாம். அவங்க வர்ணக்கட்டா போகிறாங்க. இல்லை இல்லை, அவங்க போகிறாங்க. இல்லை இல்லை, இவங்க போகிறாங்களா? கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை. ஓகே, சரி சரி, ஓகே. ஒரு சின்ன ஜபம் பண்ணி முடிக்கலாமா? இன்றைய இதை இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருக்கீங்களா? அதனால் நான் ரெண்டு மணி நேரம் முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரத்தில் முடிக்கிறேன் இன்னைக்கு. ஓகே, சரி. எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எவைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து வைக்கிற தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரத்தை நாங்கள் பேஷன் வீக் என்று சொல்வார்கள், அந்த வாரத்தை நாங்கள் இன்று தியானித்தோம். புதன்கிழமை வரை தியானித்தோம். வியாழக்கிழமை நாளை தியானிக்கவும், வெள்ளிக்கிழமையும் அதுக்கு அடுத்த நடந்தவைகளையும் நாங்கள் அதிகமாக தியானித்து நாங்கள் அதிலிருந்து எங்களுக்கான பாடங்களை எடுத்துக்கொள்ளவும் கர்த்தர் அருள் புரிவீராக. உம்முடைய
நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இவைகளை செய்கிறோம் தகப்பனே. நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கு இதை சொல்லும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த மன உறுதியை, அந்த மன ஜாக்கிரதையை எங்களுக்கு தாரும். மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. ஆமென். லைவ் ஆஃப் என்னாச்சு மாமா? காலையில் பாருங்க என்னன்னு